மாதிரி இருக்காளே அவளை நீங்க... இல்ல வேண்டாம். அவ போன பிறகு உங்க மனசு எவ்வளவு கவலைப்படும்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு சொல்ற ருத்ரா தம்பி, இப்பெல்லாம் நீங்க அவளை பார்வதியா பாக்குறது இல்ல. உங்க கண்ணுக்கு மயூரா தான் தெரியுறா. அவ போனதுக்கு அப்புறம் நீங்க சமாளிப்பீங்களான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. என்ன நீங்க... அவ போனா என்ன ஆயிட போகுதா நீ? அதனால என்ன ஆயிடுன்னு சொல்லுங்க. நீங்க இப்பெல்லாம் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன நீ? நான் இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. நான் அவளை விரும்பல. எனக்கு தெரியும் ருத்ரா தம்பி, நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கலாம். ஆனா உங்க கண்ணு எதையும் மறைக்க மாட்டேங்குது. அதோட இந்த தடவை உங்களுக்கு சரியாவே என்கிட்ட பொய் சொல்ல வரல. நான் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் ருத்ரா தம்பி. சரி போகட்டும், நீங்க அவளை லவ் பண்ணலன்னு சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். நான் தான் பொய் சொல்றேன். ஆனா மயூரா, அவ உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே, இதையும் நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்களா? போதும் நீ, இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச விரும்பல. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ருத்ரா தம்பி. துக்கமும் கஷ்டமும் எல்லார் வாழ்க்கையிலும் வரும் தான். அதே மாதிரி ரெண்டாவது வாய்ப்பும் வாழ்க்கையில சில பேருக்கு தான் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சில பேருக்கு தான் அமையும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்குது. ஆனா நீங்க தள்ளி போறீங்க ருத்ரா தம்பி. தயவு செஞ்சு அவளை போக விட்டுறாதீங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பண்ணணும்? போய் அவகிட்ட சொல்லணும்னு சொல்றீங்களா? நான் என்னன்னு சொல்லுவேன்? இன்னும் கொஞ்ச நாள் தான், நீ அதை புரிஞ்சுக்கங்க. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா என்னோட மனசுல எதுவும் கிடையாது, எதுவும் இல்ல. நான் ஒத்துக்கிறேன் தம்பி, உங்களுக்கு வலியோட வாழறது பழகி போயிருக்கலாம் தான். அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இதையும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தர் சொன்னா அவ போக மாட்டா. உங்களாலதான் அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். வா 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 வா, இந்த பக்கம் சீக்கிரம். இதுவா இங்க ஏய் இதுவா, போய் பிடி அந்த பக்கம் போ, சீக்கிரம் போ. Throw out. நீ நைன் மேன் எல்லாரையும் பிடிக்கணும். இங்க ஓடு. எங்க பிடி பார்க்கலாம். Rohit is out. Okay, Myra, I'm going to catch you. Run. Hey, நில்லு. விட மாட்டேன். No, Rohit, no. Hey. No. Run, Rudra, run, சீக்கிரம். துர்வா. பிடிச்சிட்டேன். அப்பாவை பிடிச்சிட்டேன். Rohit, no. Hey, நில்லு. விட மாட்டேன். Rudra. வா. Thank you, Rudra. என்ன ருத்ரா, நீ எதுக்காக ரோஹித்துக்கு வழி விட்ட? Oh, I'm very sorry. வா, வந்து என்ன பிடி. ரோஹித். No. பாரு,
எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருக்கு. எனக்கும் தான். ரொம்ப நன்றி மேஜர் சார். எதுக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு? நான் ஒரு நல்ல அப்பான்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க அதை நிரூபிச்சிட்டீங்க. என்னோட துருவா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவன் அப்படியே உன்ன மாதிரி தான். இதே மாதிரி கண்ணு, அந்த கண்ணுல உண்மை மட்டும்தான் இருக்கும். அவன் எந்த குறையும் சொன்னது கிடையாது. ஆனா மேஜர் சார், துருவாக்கு என்ன மாதிரி ஒருத்தி வேணும். இரவும் பகலும் அவனை பாத்துக்கணும், அவன் கூட சிரிச்சு விளையாடணும். நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் மேஜர் சார். அவ துருவாவை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறா. அவன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளோட பேரு என்ன? மயூரா. அவ ரொம்ப வெகுளியான பொண்ணு. குழந்தைங்க மாதிரி அடம் பிடிப்பா. சாதாரண மனுஷங்க மாதிரி நடந்துக்கவே தெரியாது. அவ இஷ்டப்படி நடந்துப்பா. ஆனா உண்மையிலேயே அவ மேஜர் சார், நான் அதிர்ஷ்டத்தோட மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் உங்களை சிவனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட சிவன் தான் என்னோட பாதுகாவலன். பாதுகாவலனா? ஆனா எப்ப உன்னை காப்பாத்தணுமோ அந்த நேரத்துல. நீங்க என்னைக்காவது சிவனோட முதல் கதையை கேட்டிருக்கீங்களா? சிவன் சத்தியமாதாவோட கதை. அவங்க சிவனோட வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி சிவன் ரொம்ப கோவப்படுவாரு. எதையுமே தன்னோட இஷ்டப்படி தான் செய்வாரு. யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு. தான் இஷ்டப்படி தான் இருப்பாரு. ஆனா சத்தியமாதா அவங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அவரு காதலை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப அமைதியாயிட்டாரு. ஆனா விதி வேற மாதிரி கொண்டு போயிடுச்சு. சத்தியமாதாவோட விதியில அவங்க போகணும்னு எழுதியிருந்தது. அத அந்த சிவனாலேயே தடுக்க முடியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியமாதாவால சிவனோட நிலைமைய பார்க்க முடியல. அவரு ரொம்ப கவலையா இருந்தாரு. மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அவங்க தன்னை போல ஒருத்தரை அனுப்பி வச்சாங்க. அவருக்காகவே சிவனுக்கு காதல் மேல இருந்த நம்பிக்கையை திரும்பவும் தூண்டி விட்டாங்க. அவளால சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்னு நினைச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் விட அந்த சத்தியமாதா தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீ என்ன சொல்ற பாரு. சிவன் ரொம்ப முயற்சி பண்ணாரு. தன்னை தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. தன் காதலை தடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா கடைசியில அந்த பொண்ணு அவரோட மனசுல இடம் பிடிச்சிட்டா. உங்களுக்கு தெரியுமா, இதுல யாருக்கு தெரியுமா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்? சத்தியமாதாக்கு தான். ஏன்னா இவ்ளோ நாளுக்கு அப்புறம் அவங்க சிவனோட முகத்துல சந்தோஷத்தை பாக்குறாங்க, நிம்மதியை பாக்குறாங்க. திரும்பவும் அவரு வாழ ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேஜர் சார்? ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னனே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். துருவா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும். சத்தியத்தை மீற மாட்டீங்கல்ல? நீ நீ இதையெல்லாம் இப்ப விட்டு தள்ளு. அன்னைக்கு என்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைச்சல்ல, அது என்னன்னு இப்ப சொல்லு. என்ன போக விடுங்க மேஜர் சார். என்ன போக விடுங்க. நீ நீ என்ன சொல்ற பாரு. என்னை இப்படி பிடிச்சிட்டு உட்காராதீங்க மேஜர் சார். இது எல்லாத்தையும் மறந்துருங்க. நீங்க நீங்க வாழணும் மேஜர் சார். ஆனா இந்த மாதிரி இல்ல. நீங்க திரும்பவும் உங்க காதலை தேடணும்.
அந்த காதல் மயூரா தான் மிச்சு சார்.